வணக்கம் நண்பர்களே. ஒரு நாட்டுக்கு சுற்றுலா போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அழகான இடங்களை பார்க்கிறீர்கள், புது உணவுகளை சாப்பிடுகிறீர்கள், நிறைய புகைப்படங்கள் எடுக்கிறீர்கள். ஆனால் அங்கே நீங்கள் செய்யும் ஒரு சாதாரண விஷயம் அந்த நாட்டில் சட்டத்திற்கு எதிரானதாக இருந்தால், என்னது, இதற்கெல்லாம் கூட சட்டம் இருக்கிறதா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். உதாரணத்திற்கு, ஒரு நாட்டில் சூயிங்கம் பற்றிய கடுமையான விதிகள் இருக்கின்றன. இன்னொரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட செல்லப்பிராணியை தனியாக வைத்திருப்பதே விலங்கின் நலனுக்கு எதிரானதாக கருதப்படுகிறது. மற்றொரு இடத்தில் வேகமாக செல்லும் நெடுஞ்சாலையில் எரிபொருள் தீர்ந்து வாகனம் நின்று விடுவது கூட சட்ட ரீதியான பிரச்சனையை உருவாக்கலாம். இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இணையத்தில் நாம் பார்க்கும் விசித்திரமான சட்டங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. சில சட்டங்கள் உண்மையானவை, சில பழைய சட்டங்கள், சில குறிப்பிட்ட நகரங்களுக்கு மட்டுமே பொருந்தும் விதிகள், மற்றும் சில தகவல்கள் காலப்போக்கில் தவறாக பரவியவை. அதனால் இந்த வீடியோவில் உலகின் விசித்திரமான சட்டங்கள் என்று வைரலாகும் கதைகளை மட்டும் சொல்ல போவதில்லை. ஒவ்வொரு சட்டத்திற்கும் பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தையும் பார்க்க போகிறோம். இந்த சட்டம் ஏன் உருவானது, இன்னும் நடைமுறையில் இருக்கிறதா, உண்மையிலேயே அதை மீறினால் என்ன ஆகும் என்பதையும் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்படி என்றால் உலகின் 10 விசித்திரமான சட்டங்களுக்குள் இப்போது நாமும் ஒரு பயணத்தை தொடங்கலாம். சிங்கப்பூர் சூயிங்கம் பற்றிய சட்டம். சிங்கப்பூர் உலகின் மிகவும் சுத்தமான மற்றும் கட்டுப்பாட்டுடன் செயல்படும் நகர நாடுகளில் ஒன்று. ஆனால் இங்கு ஒரு சாதாரண சூயிங்கம் கூட ஏன் இவ்வளவு பிரபலமான சட்டக்கதையாக மாறியது? 1980கள் மற்றும் 1990களில் பொது இடங்களில் சூயிங்கம் காரணமாக சுத்தம் செய்வதில் பிரச்சினைகள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கவலைப்பட்டனர். பல இடங்களில் கம் ஒட்டப்பட்டதாக புகார்கள் இருந்தன. இதன் பின்னணியில் 1992ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சூயிங்கம்மின் இறக்குமதியை கடுமையாக கட்டுப்படுத்தியது. அதனால் உலகம் முழுவதும் ஒரு செய்தி பரவியது, சிங்கப்பூர் ஹஸ் பேன்ட் சூயிங்கம். ஆனால் உண்மை கொஞ்சம் வித்தியாசமானது. இது கம் மெல்வதை முழுமையாக சட்டவிரோதம் என்ற எளிய கதை அல்ல. பின்னர் சில மருத்துவ மற்றும் டென்டல் பயன்பாடுகளுக்காக சூயிங்கம்க்கு விதிவிலக்குகள் வழங்கப்பட்டன. அதாவது ஒரு சிறிய சூயிங்கம் கூட ஒரு நாட்டின் பொது சுகாதாரம் மற்றும் நகர நிர்வாகம் பற்றிய பெரிய விவாதமாக மாறியது. இத்தாலி வரலாற்று நகரங்களின் வித்தியாசமான விதிகள். இத்தாலி என்றாலே பழமையான கட்டிடங்கள், அழகான தெருக்கள், கலை, வரலாறு. ஆனால் சில பிரபலமான சுற்றுலா நகரங்களில் பொதுமக்கள் நடத்தை குறித்து மிகவும் குறிப்பிட்ட உள்ளூர் விதிகள் உள்ளன. உதாரணமாக, சில வரலாற்று இடங்களில் படிகளில் அமருவது, உணவு சாப்பிடுவது அல்லது குறிப்பிட்ட விதத்தில் நடந்து கொள்வது போன்றவற்றுக்கு உள்ளூர் நிர்வாகங்கள் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன. இதன் காரணம் என்ன? சுற்றுலா பயணிகள் அதிகரித்ததால் பழமையான நினைவு சின்னங்களை பாதுகாப்பதும் நகரத்தின் தூய்மையை பராமரிப்பதும் முக்கியமானதாகிவிட்டது. அதனால் சுற்றுலா இடம் என்றால் எதையும் செய்யலாம் என்பது உண்மையல்ல. ஒரு நாட்டின் கலாச்சாரத்தை மதிப்பதும் பயணத்தின் ஒரு பகுதிதான். சுவிட்சர்லாந்து ஒரு சிறிய வீட்டில் ஒரு கினிப்பன்றி தனியாக இருக்கிறது. அதை பார்த்தால் நமக்கு சாதாரணமாகத்தான் தோன்றும். ஆனால் சுவிட்சர்லாந்தில் ஒரு சுவாரஸ்யமான விதி உள்ளது. கினிப்பன்றிகள் மிகவும் சமூகமான விலங்குகள் என்பதால் அவற்றை தனிமையில் வளர்ப்பது அவற்றின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது. அதனால் அவற்றை தனியாக வைத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் விலங்கு நல விதிகள் உள்ளன. அதாவது, ஒரு கினிப்பன்றியை வாங்குகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு நண்பரும் தேவைப்படலாம். முதலில் கேட்கும்போது இது ஒரு நகைச்சுவை போல தோன்றலாம். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் கருத்து மிகவும் சீரியஸானது. விலங்குகளுக்கும் சமூக தேவைகள் இருக்கின்றன. மனிதர்களைப் போலவே சில விலங்குகளுக்கும் தனிமையில் வாழ்வதால் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கலாம். அதனால்தான் சுவிட்சர்லாந்தில் விலங்கு நல அணுகுமுறை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நார்வே. இப்போது நாம் உலகின் வடக்கு பகுதிக்கு செல்கிறோம். பனியால் மூடப்பட்ட ஒரு தீவு. சுற்றிலும் வெள்ளை நிறம். அங்கே நீங்கள் நடைபயணம் செய்கிறீர்கள். திடீரென்று தொலைவில் ஒரு பெரிய வெள்ளை கரடி. அது ஒரு சாதாரண கரடி அல்ல, போலார் பியர். நார்வேயின் ஸ்வால்பார்ட் பகுதியில் போலார் பியர்ஸ் இருப்பதால் வெளிப்புற பகுதிகளில் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. அங்கு மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போலார் பியர்களை எதிர்கொள்ளும் அபாயத்தை கருத்தில் கொண்டு கடுமையான பாதுகாப்பு விதிகள் உள்ளன. இதன் நோக்கம் வெறும் மனிதர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, போலார் பியர்ஸையும் தேவையற்ற ஆபத்திலிருந்து பாதுகாப்பதே முக்கியம். இயற்கையோடு வாழும்போது நாம் இயற்கையின் விதிகளையும் மதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல உதாரணம் இது. ஜப்பான் அதிக எடையை பற்றிய சட்டம் என்றால் இப்போது ஜப்பான் என்றாலே தொழில்நுட்பம், ஒழுக்கம், துல்லியம். ஆனால் இங்கு உடல் பருமனை பற்றி ஒரு சட்டம் இருக்கிறது என்று இணையத்தில் பல ஆண்டுகளாக தகவல்கள் பரவி வருகின்றன. ஜப்பானில் ஒரு குறிப்பிட்ட வெயிஸ்ட் சைஸுக்கு தாண்டினால் சட்டவிரோதம் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் உண்மை என்ன? இது
அவ்வளவு எளிமையானது அல்ல. ஜப்பானில் மெட்டபோலா என்று பிரபலமாக அழைக்கப்படும் சுகாதார கொள்கை உள்ளது. குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்கள் ஹெல்த் செக்கப்ஸ் நடத்துவதற்கான அமைப்பின் ஒரு பகுதியாக வேஸ்ட் மெஷர்மென்ட் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அளவை தாண்டினால் போலீஸ் கைது செய்வார்கள் என்பது ஒரு தவறான புரிதல். இதுதான் இணையத்தில் பரவும் ஒரு தகவல்களையும் உண்மையான சட்டத்தையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய முக்கிய காரணம். ஆஸ்திரேலியா. சில இடங்களில் விசித்திரமாக தோன்றும் விலங்கு விதிகள். கங்காருக்கள், கோஅலாக்கள், முதலைகள், பாம்புகள் வித்தியாசமான விலங்குகள் நிறைந்த நாடு. அதனால் அங்கு விலங்குகள் தொடர்பான சட்டங்களும் மிகவும் முக்கியமானவை. சில விலங்குகளை வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்ப்பது அல்லது காட்டுயிர்களை வைத்திருப்பது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் விதிகளுக்கு உட்பட்டது. ஏன், ஒரு மனிதர் விரும்பியபடி ஒரு காட்டுயிரை வீட்டில் வளர்த்தால் அது அந்த விலங்குக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம், மேலும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால் எனக்கு பிடித்திருக்கிறது, வீட்டில் வளர்த்துக் கொள்கிறேன் என்று எல்லா விலங்குகளையும் வைத்துக் கொள்ள முடியும். ஐக்கிய அரபு அமீரகம். ஒரு புதிய நாட்டிற்கு சுற்றுலா செல்லும்போது அந்த நாட்டின் அழகான இடங்களை பார்ப்பது மட்டுமல்ல, அங்குள்ள சட்டங்களையும் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஐக்கிய அரபு அமீரகம் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். அங்கு பொது இடங்களில் மற்றவர்களை மதிக்கும் வகையில் நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. குறிப்பாக பொது இடங்களில் ஒழுங்கற்ற அல்லது அநாகரீகமான நடத்தை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். சமூக ஊடகங்களில் புகைப்படம் அல்லது வீடியோ வெளியிடுவதிலும் சில சட்ட கட்டுப்பாடுகள் இருக்கலாம். மற்றவர்களின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படத்தை எடுப்பது போன்ற விஷயங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் ஒரு சுற்றுலா பயணி அங்கு செல்லும் போது எனக்கு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதை விட நான் யாருடைய தனியுரிமையையும் பாதிக்கிறேனா என்பதை முதலில் நினைக்க வேண்டும். ஜெர்மனி. ஜெர்மனி என்றாலே வேகம், கார்கள், ஆட்டோபான், உலக புகழ்பெற்ற அதிவேக நெடுஞ்சாலைகள். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விதி உள்ளது. ஆட்டோபான் தேவையில்லாமல் வாகனத்தை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம், எரிபொருள் தீர்ந்து வாகனம் நின்றுவிடுவதும் சில சூழல்களில் தவிர்க்கக்கூடிய பிரச்சனையாக கருதப்படுகிறது. ஏன், ஆட்டோபானின் அதிக வேகத்தில் வாகனங்கள் செல்லக்கூடும். ஒரு வாகனம் தேவையில்லாமல் நின்றால் அது அந்த ஓட்டுநருக்கு மட்டுமல்லாமல் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நீண்ட பயணத்திற்கு முன் எரிபொருள் இருக்கிறதா, வாகனம் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். ஒரு சிறிய கவனக்குறைவு ஒரு பெரிய சாலை பிரச்சனையாக மாறிவிடலாம். சுற்றுலா என்பது வெறும் புகைப்படம் எடுப்பது அல்ல, நாம் பார்க்கும் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பது. சிங்கப்பூர். சிங்கப்பூர் பற்றி ஏற்கனவே சூயிங்கம் பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த நாட்டின் சட்டங்களுக்கு பின்னால் இருக்கும் பெரிய கருத்து கிளீன்லெஸ். பொது இடங்களில் குப்பை போடுவது போன்ற செயல்களுக்கு அபராதங்கள் இருக்கின்றன. இதன் காரணமாக சிங்கப்பூர் உலகின் மிகவும் சுத்தமான நகர நாடுகளில் ஒன்றாக புகழ் பெற்றுள்ளது. ஒரு சிறிய காகிதத்தை தெருவில் வீசுவது ஒரு சிறிய விஷயம் போல தோன்றலாம். ஆனால் ஒரு நகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அதையே செய்தால் நகரமே குப்பையாகிவிடும். அதனால் சட்டம் என்பது எப்போதும் மக்களை தண்டிப்பதற்காக மட்டுமல்ல, சில நேரங்களில் மக்கள் அனைவரும் ஒன்றாக நல்ல முறையில் வாழ்வதற்கான ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. கனடா. கனடா ஒரு மிகப்பெரிய நாடு. அதனால் எல்லா விதிகளும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்காது. மாநிலங்கள் மற்றும் நகரங்களுக்கு தனித்தனி உள்ளூர் விதிமுறைகள் இருக்கலாம். இதுதான் உலகின் விசித்திரமான சட்டங்கள் என்ற தலைப்பில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இணையத்தில் ஒரு சட்டத்தை பற்றி படித்தவுடன் கனடாவில் இப்படித்தான் சட்டம் என்று சொல்லிவிட முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட நகரத்தின் விதியாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மட்டுமே பொருந்தலாம், அல்லது அந்த விதி ஏற்கனவே மாற்றப்பட்டு இருக்கலாம். அதனால் சட்டம் தொடர்பான தகவல்களில் எப்போதும் அதிகாரப்பூர்வ ஆதாரத்தை பார்க்க வேண்டும். இன்று நாம் பார்த்த சில சட்டங்கள் முதலில் கேட்கும்போது நகைச்சுவையாக தோன்றலாம். சூயிங்கம், கினிப்பன்றி, போலார் பியர், ஆட்டோபான், சுற்றுலா விதிகள். ஆனால் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. சில சட்டங்கள் மக்களின் பாதுகாப்புக்காக, சிலவை விலங்குகளின் நலனுக்காக, சிலவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக, சிலவை வரலாற்று இடங்களை காப்பதற்காக, மற்றும் சிலவை காலப்போக்கில் உருவான சமூக தேவைகளின் விளைவாக இருக்கின்றன. அதனால் அடுத்த முறை நீங்கள் வெளிநாடு செல்லும்போது அழகான இடங்களை மட்டும் கூகுளில் தேடாதீர்கள். அந்த நாட்டின் சட்டங்களையும் ஒரு முறை படித்து பாருங்கள். ஏனென்றால் ஒரு சுற்றுலா பயணியாக நீங்கள் செய்யும் ஒரு சாதாரண விஷயம் அந்த நாட்டில் சட்ட ரீதியாக முற்றிலும் வேறுபட்ட அர்த்தத்தை கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்த சட்டம் எது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற உலகின் விசித்திரமான சட்டங்கள், மர்மங்கள், வரலாற்று மற்றும் ஆச்சரியமான கதைகளை தமிழில் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆச்சரியமான உலக கதையுடன் சந்திப்போம். நன்றி.